காலை வேளையிலையும் கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கவலைப்படாதிருங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்த போகிறோம். நல்லா கையெழுத்து, நல்லா கையெழுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளையே நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான எல்லாரும் சொல்லுவார்கள், கவலை இல்லாத மனுஷன் யார் பாஸ்டர்? எனக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பாஸ்டர், அதை நினைச்சா தாங்க முடியாது என்று. அது உண்மைதான், அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நீ கவலைப்படாது, கவலைப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தைக்காக கையை தட்டி கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆராதனைக்கு பலவிதமான வேதனைகளோடு, கவலைகளோடு, கண்ணீர்களோடு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நீ கவலைப்படாதபடிக்கு என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ கவலைப்படாதபடிக்கு என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நீ அதை உன்னுடைய தலையில சுமந்து கொண்டு நிற்காமல் அதை மாற்றக்கூடிய என்னை நோக்கி பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாட்களிலும் நாங்கள் கவலைப்படாமல் விசுவாசிக்க வேண்டிய ஒரு 3 காரியங்களை மிக சுருக்கமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த 3 விதமான கவலைகள் எங்களை மேற்கொள்ள கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கையாசைச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை குறித்தும் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். ஆமென். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென், ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் கர்த்தரை விசுவாசித்து முன்னேறுவோம். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய பாரங்களோடு, மிகப்பெரிய வேதனைகளோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எதை நினைத்து நீ கலங்காதே. இதுவரை உதவி செய்த நான் இனிமேலும் உதவி செய்வேன். இதுவரை நடத்தின நான் இனிமேலும் நடத்துவேன். இதுவரை காத்த நான் இனிமேலும் உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குறுதினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எங்களிடத்தில் பெரிய கவலைகள் அல்ல, சிறிய கவலையை குறித்து தான் இந்த நாளில் நான் பேச போகிறேன். இந்த சிறிய கவலைகள் தான் பெரிய கவலைகளுக்கு நம்மை கொண்டு போகிறது. ஆகவே இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாங்கள் கவலைப்படக்கூடாது என்று இயேசப்பா தன்னுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். முதலாவது, நாங்கள் கவலைப்படாமல் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தம்முடைய வாழ்க்கையிலே அதை குறித்து யோசிக்காமல் ஆண்டவற்றை விசுவாசத்தோடு வாழ வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு உயிரை கொடுத்த தேவன் நம்மை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முதலாவது நீ விசுவாசிக்க வேண்டும், கவலைப்படாமல். என்னவென்றால், எனக்கு உயிர் இருக்கும் வரைக்கும் என்னை போஷிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீ இன்னும் செத்து போகவில்லை. உனக்கு இன்னும் கர்த்தர் உயிரை கொடுத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த உயிர் வாழ்வதற்கான ஆகாரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அங்கலாய்க்க கூடாது. தேவ பிள்ளைகள் தன்னுடைய ஆகாரத்திற்காக
தன்னுடைய உணவுக்காக, தன்னுடைய சாப்பாட்டிற்காக கவலைப்படக்கூடாது என்று இயேசப்பா தன்னுடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறது. மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 6:25 வாசிங்கள். மத்தேயு 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்டோ, ஆகையால் எண்ணத்தை உண்டோ, எண்ணத்தை குடிப்போம் என்று, எண்ணத்தை குடிப்போம் என்று. வசனத்தின் முடிவை வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், உங்கள் ஜீவனுக்காகவும், உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பின்னால் சொல்லுங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று. எண்ணத்தை குடிப்போம். சவுண்டா சொல்லுங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று. எண்ணத்தை உங்கள் ஜீவனுக்காக, உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள், 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 கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளையே, நான் வாழுவதற்கு சாப்பிட வேண்டுமே, நான் எண்ணத்தை சாப்பிடுறது, நான் எண்ணத்தை குடிக்கிறது என்று நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு ஜீவனை கொடுத்த நான் அந்த ஜீவனுக்கு தேவையான போஷிப்பையும் தர வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவற்றை என்னையும் உன்னையும் நோக்கி வந்து கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்காமல் இருக்கலாம். ஒரு ஆமான சாப்பாடு சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகலாம். உன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல சாப்பாடு செய்து கொடுத்து பல நாட்கள் ஆகலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, அதை குறித்து நீ யோசிக்காதே. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையால் உன் உயிர் இருக்குதென்றால் அந்த உயிருக்கு பின்னால் தேவ கிருபை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹாஸ்பிடலுக்கு போகும் பொழுது டாக்டர் சொல்லலாம், உங்களுக்கு இந்த சத்து குறைவு, உங்களுக்கு இந்த உடம்புல எந்த பிரச்சனை இருக்குது, ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆரஞ்சு சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, ஈரல் சாப்பிடுங்க, இறைச்சி சாப்பிடுங்க. நீங்க அதை கேட்டுட்டு அந்த மாவை குடிங்க, இந்த மாவை குடிங்கன்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது அந்த தொகைகளை பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு வழியில மா கிடைக்கும், ஆப்பிள் கிடைக்கும், உணவு கிடைக்கும் என்று அல்ல. அந்த உணவு கிடைக்காவிட்டாலும் அந்த உணவுல வர வேண்டிய எல்லா சத்துக்களையும் கர்த்தர் உனக்கு தர வல்லமை உள்ளவராய், அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மனுஷனாகிய எலியாவுக்கு ஆண்டவர் போஷித்தார். அவர் போஷித்தபடியால் அந்த ஆகாரத்தின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் நடக்கத்தக்கதாக தேவன் சகலத்தையும் அபிஷேகத்தையும், அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு நேர சாப்பாடுதான் 40 நாட்கள் நடக்கத்தக்க, ராப்பகல் நடக்கத்தக்க சக்தியை அது கொடுத்தது. இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பிரச்சனை எங்க வருகுது? சாப்பாட்டுல தான் வருகுது. வெள்ளன தேநீர் குடிக்கைகளை தொடங்குற பிரச்சனை, வெள்ளன தேநீர் கொடுக்கைகளை தொடங்கின சண்டை அன்றைக்கு இரவாகிய முடியாது. சாப்பாட்டை குறித்து சண்டைகள் வருமாக இருந்தால், சுவையான உணவு இல்லையே, நல்ல உணவு இல்லை என்று ஒரு மனிதன் குழம்புவானாக இருந்தால் அவன் தேவனை விசுவாசிக்கவில்லை. தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஆகாரத்தின் கோப்பைகள் 10 கரியால் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. தேவனை விசுவாசிக்கிற உன் கோப்பையில கரிக்கும் சொதிக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு புளியங்காய போட்டு ஒரு சொதிய காய்ச்சி நீ சாப்பிட்டாலும் எல்லா உணவுக்கும் தேவையான எல்லா சக்திகளையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாத. ஐயோ, எனக்கு நெசமோட் இல்லையே, டீ குடிக்க அங்கர் இல்லையே. ஒரு வீட்டில் போயிருந்த பொழுது அவங்க எனக்கு ஆகாரங்களை தந்தார்கள். மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தேநீர் கடையில் என்ன இருக்குதோ அவ்வளவும் இருக்கிறது. ஐஸ்கிரீம் இருக்கிறது, சோடா இருக்கிறது. அது நீங்க நினைக்காங்க பாஸ்டர் போனபடியா திடீரென்று வந்தது. நான் திடீரென்று போனேன்.
ஆனால் மிகுந்த ஒரு தேத்தனி கடையில் எப்படி சாப்பிட்டு எழும்புகிறோம் அந்த அளவுக்கு அவ்வளவு தந்தார்கள். நான் கேட்டேன் என்ன நடந்த அசோபாச நாங்க இப்படி ஃப்ரிட்ஜில் எப்பவுமே வச்சிருப்போம். ஆனா இன்றைக்கு எங்கட ஃப்ரிட்ஜில் அது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது நேற்றியான் சோத்தான் நீ தண்ணி ஊற்றி சாப்பிடுகிறதா இருக்கலாம். ஆனாலும் நீ கவலைப்படக்கூடாது. எத்தனை கரியோட சாப்பிடுகிறவனுக்கு என்ன பலன் இருக்கிறதோ இந்த தண்ணி குடிக்கிற உனக்கு அதை விட பலத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். கவலைப்பட வேண்டாம், சண்டைகள் பிடிக்க வேண்டாம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு உணவு கொடுக்கிற தேவன் உங்களை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். மத்தேயுவிலே சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டேனோ? ஒரு குருவிக்கு உணவு கொடுக்கிற நான், ஒரு மிருகத்திற்கு உணவு கொடுக்கிற நான் என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு நான் கொடுக்க மாட்டேனோ? அவர் நம்மை போஷிப்பார். அவர் நம்மை போஷிப்பார். அவர் நம்மை போஷிப்பார். அவர் நம்மை போஷிக்கிறதற்கு அந்த நேரத்தில் அந்த வேளைக்கு உணவு தராவிட்டாலும் அந்த உணவுக்குரிய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகாரத்திற்காக அங்கலாய்க்க வேண்டாம், சாப்பாட்டு சாமான்களுக்காக சண்டைகள் வர வேண்டாம், ஆகாரங்களை கடன்களுக்கு வேண்டி குவிக்க வேண்டாம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என் சகோதரங்களே, என் சகோதரிகளே, அப்பா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களோட வீட்டுல நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு நேரம் தான் நீங்க சாப்பிடுறீங்க, அது கர்த்தருக்கு தெரியும். அதை நீங்க யாருக்கும் சொல்லி காட்ட தேவையில்லை, ஆண்டவருக்கு தெரியும். மற்றவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன குறை என்று சொல்லுவாங்க, ஆனா உங்க வீட்டில் இருக்கிற குறை கர்த்தருக்கு தெரியும். அதனால அவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, நான் உன்னை போஷிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில ஆகாரங்கள் இல்லை என்று சொன்னால், ஒரு நேரம் சமைக்க முடியாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில நிறைய அவிசுவாசங்கள் வந்து விடுகிறது, நிறைய குழப்பங்கள் வந்து விடுகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆண்டவற்ற வார்த்தையினால். அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிட்டு தான் உயிர் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆண்டவருடைய கிருபையினால நான் உயிர் வாழத்தக்கதால் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை குறித்து கலக்கமடையாமல் ஆண்டவற்ற கிருபையை நினைத்து ஆசீர்வாதத்தோடு விசுவாசத்தோடு வாழ வேண்டும். ஒரு மிஷனரி தளத்திலே 2 குழுக்களாக ஊழியம் செய்தார்கள். காட்டுப்பகுதியிலே 2 குழுக்களாக ஊழியம் செய்தார்கள். குறிப்பிட்ட நாட்கள் தங்கி இருந்து, ஆகவே அவர்களுக்கு வர வேண்டிய ஆகாரங்கள், ஒரு குழுவுக்கு வர வேண்டிய ஆகாரம் தடைபட்டபடியால் அவர்கள் மற்ற குழுவோடு தொடர்பு கொண்டு எங்கள் ஆகாரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, நாங்கள் உங்களோடு சேர்ந்து சாப்பிட வருகிறோம் என்று சொல்லி 2 குழுவும் ஒன்று சேர்ந்தார்களாம். 2 குழுவும் ஒன்று சேர்ந்த பொழுது 40 பேர் அந்த இடத்துல நின்றார்கள். ஆனால் அந்த முதல் குழுவில் இருந்த குழுவில் இருந்த சமையலுக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த ஊழியக்காரி தாங்கள் பொருட்கள் வைத்திருக்கிற அந்த அறைக்குள்ளே போய் பார்த்த பொழுது அவருடையத்திலும் ஒரு பொருட்களும் இல்லை. சாமான்கள் இருக்கிறது, டவுனில் இருந்து வரவில்லை அவர்களுக்கு இன்னும். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், 4 உருளைக்கிழங்கு அந்த இடத்துல இருந்துச்சுதான். ஆகவே அந்த தாய் என்ன செய்தாராம், எல்லாருக்கும் போதுமான உருளைக்கிழங்குகள் வரக்கூடிய ஒரு பெரிய கிடாரத்தை எடுத்து அடுப்பு மூட்டி எல்லாருக்கும் நான் சாப்பாடு தருகிறேன் என்று சொல்லி போட்டு ஜெபம் பண்ணி போட்டு அந்த 4 உருளைக்கிழங்கை போட்டு மூடிவிட்டு விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு நின்றாராம். கிழங்கு அவிஞ்சு வரும் என்ற நேரம் முடிந்தவுடனே அந்த ஊழியக்கார பெண் அந்த பானையை திறந்த பொழுது அவ்வளவு பெரிய தண்ணீருக்குள்ளே 4 உருளைக்கிழங்கை போட்டிருந்தாள். ஆனால் பார்த்த பொழுது அந்த பானை நிறைய உருளைக்கிழங்குகளை எடுத்து போடும் பொழுது 40 பேரும் ஒவ்வொரு கிழங்கு சாப்பிடக்கூடிய 40 கிழங்குகளை கர்த்தர் அந்த
ஆமென். அந்த காலங்களிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பங்களிலே எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருப்போம். எத்தனையோ தாய்மார் ஜபிச்சுத்தான் அரிசி போடுவார்கள், ஜபிச்சுத்தான் மீனை கறிக்குள்ள போடுவார்கள், சமைக்க முன்னுக்கே ஜபிப்பார்கள். ஆண்டவரே, இது எங்க குடும்பத்துக்கும் போதுமானதா இருக்க வேண்டும். இன்றைக்கு யாராவது ஊழியக்காரர் வந்தால் அல்லது யாராவது ஏழைகள் வந்தால் நான் போஷிக்க கூடியதா இருக்க வேண்டும் என்று ஜபிச்சு போட்டு தான் தாய் தகப்பன் போட்டார்கள். அந்த நாட்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு நாங்க என்ன செய்கிறோம்? எல்லாம் அரிசி இருந்தா தான் சமைப்போம், ஒன்று கொஞ்சம் காணாட்டி சமைக்க மாட்டோம். கறிக்கு ஒரு பொருள் குறைஞ்சிட்டுதா, புளி குறைஞ்சிட்டுதா, கறி வைக்கவே மாட்டோம். கேட்ட சொல்லும், புளி இல்ல, உப்பு இல்ல. அம்மா, வீட்டில புளி இல்ல, வீட்டில உப்பு இல்ல, ஆனால் உள்ளத்துல விசுவாசம் இருக்கிறது. உள்ளத்துல கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் இருக்கிற தண்ணிய புளியாக ஜெபம் பண்ணி விடு, கர்த்தர் அதை புளியாக ஆசீர்வதிப்பார். நீதிமானை பசியால் வருந்த விடாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எங்கட வீட்டுல சமைக்கல, எங்கட வீட்டுல சாப்பிடல, எங்கட வீட்டுல பசி, எங்கட வீட்டுல பட்டினி என்று 4 பேருக்கு சொல்லி தெரியக்கூடாது. நம்மை போஷிக்கிற பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தானியேலின் புத்தகத்துக்கு நாங்கள் வரும் பொழுது, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த வாலிபர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். அடிமைகளாக போன தேசத்திலே தேவ கிருபை என்று சொல்ல முடியும். அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட ஆகாரம்? ராஜா சாப்பிடுகிற ஆகாரம், ராஜா உண்ணுகிற உணவு அவர்களுக்கு கிடைக்கிறது. கவனிங்கள், எவ்வளவுதான் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் க்ளோஸாக பழகினாலும் சாப்பாட்டு வேலை என்று வரும்பொழுது எங்களுக்கு என்று ஒரு புரிம்பான ஆகாரம் இருக்கும். ஆனால் இந்த 4 வாலிபர்களுக்கும் என்ன ஆகாரம் கிடைத்தது? ராஜாவின் ஆகாரம் கிடைத்தது. அந்த சந்தோஷம், அந்த மகிமையில் அவங்க இருக்கும் பொழுது தானியேல் அதை குறித்து ஒன்று யோசிக்கிறான். என்னென்று சொன்னால் அந்த ஆகாரத்தை குறித்து ஒன்று யோசிக்கிறான். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பாட்டினால் நாங்கள் தீட்டுப்படக்கூடாது. சாப்பாட்டினால் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. தானியேலுக்கு அங்க ஆகாரம் கிடைக்கிறது. ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு. தானியேல் யோசிக்கிறான், இந்த சாப்பாட்டை சாப்பிட்டால் நான் பாவம் செய்து விடுவேன். நான் அந்த இடத்துல இருந்தால், நீங்க அந்த இடத்துல இருந்தால், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஏழைகளாய் பரதேசிகளாய் வந்த எங்களுக்கு நல்ல சாப்பாடு தந்தீங்கன்னு சாட்சி சொல்லுவோம். தானியேல் நினைத்தா இது சாப்பிடக்கூடாது. ஏன் அந்த ராஜாவின் சாப்பாடை அவன் சாப்பிடவில்லை? அவங்கள் தந்த சாப்பாட்டை ஏன் வேண்டாம் என்று சொன்னான் என்றால், நேரம் காணாதபடியால் வெகு சீக்கிரமாய் போகிறேன். அந்த ராஜா சாப்பிடுகிற சாப்பாட்டில் 2 காரியம் இருக்கும். ஒன்று, அந்த பாபிலோனிய அரசர்கள் சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டை முதலாவது விக்கிரகங்களுக்கு படைப்பார்கள். அவங்களுடைய தெய்வங்களுக்கு அதை வைத்துத்தான் அந்த அரசன் அதை சாப்பிடுவான். ஆகவே இதை தானியேல் அறிந்தபடியால் சொல்லுகிறான், இந்த விக்கிரகத்தின் உணவினால் நான் போஷிக்கப்படக்கூடாது. என் தெய்வத்தின் கிருபையினால்தான் நான் போஷிக்கப்பட வேண்டும் என்பதை அவன் முதலாவது தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. ஆண்டவற்ற பிள்ளைகளும் மனசில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள், விக்கிரகங்களோடு தொடர்பட்டவைகள், விக்கிரக நமஸ்காரத்துக்குரிய ஆகாரம் நம்முடைய தொண்டைக்குள் போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு நான் உயிர் வாழ்வதை விட என் தேவனுக்காக மரித்து போவது நல்லது என்ற ஒரு தீர்மானம் ஆண்டவற்ற பிள்ளைகள் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விக்கிரகங்களோடு, பிசாசுகளோடு, சாத்தான்களோடு தொடர்பட்ட காரியங்கள்,
ஆண்டவருக்கு பிரியமில்லாத மனுஷர்கள் கொடுக்கிற காரியங்கள். இரண்டாவது அவன் அதை ஏன் வேண்டாம் என்று சொன்னால், ராஜாக்கள் சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டில் மதுபானம் கலந்திருக்கும். முதலாவது விக்கிரகத்தோடு தொடர்பட்டது, அடுத்தது மதுபானத்தோடு தொடர்பட்டது. அதனால் தானியேல் சொன்னான், மதுபானம் அல்ல, தேவ கிருபை எனக்கு போதும். ஆக அவன் தன்னுடைய கமாண்டர்ட்ட போய் கேட்கிறான், இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம், எனக்கு பருப்பும் கீரையும் வெறும் சோறும் தாருங்கள். அல்லேலூயா. இந்த வண்ணமயமான ஆகாரங்கள் எனக்கு தேவையில்லை, இதை தாங்க. அப்ப அவன் சொல்லுகிறான், நான் இந்த ஆகாரத்தை தரும் பொழுது உங்களுடைய முகத்துல ஒரு களைப்பு வரும், உங்களுடைய உடம்புல ஒரு மெலிவு வரும், நல்ல சாப்பாடு இல்லாதபடியால் கடைசியா உங்களை அரசனுக்கு காட்டும் பொழுது அரசன் இதை கண்டுபிடிச்சால் என்னை கொலை பண்ணி விடுவான். நான் அப்படி செய்ய மாட்டேன், இந்த சாப்பாடு தான் நீங்க எல்லாம் சாப்பிடணும். அப்ப தானியேல் தயவா சொல்றான், ஐயா 10 நாளைக்கு தந்து செக் பண்ணி பாருங்க, அப்பொழுது எங்களோட முகத்தை பாருங்க, எங்களோட உடம்ப பாருங்கன்னு சொன்னான். 10 நாள் பருப்பும் கீரையும் கொடுத்தார்கள். அப்பொழுது இந்த இதுக்கு பொறுப்பான் என்று அவன் கண்டுபிடித்தான், இவங்க சொல்றது சரி, இறைச்சி மதுபானம் விக்கிரக படைப்புகளை சாப்பிடுறவனை விட ஆண்டவரை நம்பி பருப்பும் கீரையும் சாப்பிடுறவனுடைய முகம் செழிப்பா இருக்கிறது. ஆகவே என்ன செய்தான், தொடர்ந்தும் அவன் அதை கொடுத்தான். தொடர்ந்தும் அதை கொடுத்து அரசனிட்டு அவனை கொண்டு போய் விடுகிற நாள் வந்த பொழுது தானியேல் 1:15 அழகாக சொல்லுகிறது. தானியேல் 1:15 வாசிப்பீர்களா? 10 நாள் சென்ற பின்பு 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும், ராஜ போஷணத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும், அவருடைய முகம் களையுள்ளதாயும், சரீரம் புஷ்டியுள்ளதுமாய் இருந்தது. ஆமென். அப்படி ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் விடப்படுகிற காரியத்தை அடுத்த வசனங்களில் வாசிக்கிறோம். 10 மடங்கு மற்ற உணவை சாப்பிட்டவர்களை விட இந்த உணவு சாப்பிட்டவர்கள் ஆசீர்வாதமாக, பலமுள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக, அதனாலதான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், நல்ல சாப்பாடு நீங்க பாக்குறீங்க, ஆனா என்ன சாப்பாடா இருந்தாலும் ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் சாப்பிட்டால் எல்லா சாப்பாட்டையும் விட கர்த்தர் அந்த சாப்பாட்டில் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவங்க கீரையும் பருப்பும் சாப்பிடும் பொழுது மற்ற எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு இருப்பார்கள். அப்போ நம்ம மனசுல முறுமுறுக்கவில்லை, எங்களுக்கு நடுகளும் பருப்பும் தான், எங்களுக்கு நடுகளும் கீரை தான் என்று அவங்க முறுமுறுக்கவில்லை. அவங்க ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அதை சாப்பிட சாப்பிட அந்த ராஜ சாப்பாட்டை விட இந்த பருப்புல கீரையில தேவன் கிருபையை வைத்தார். ஐயோ பக்கத்து விட நல்லா சாப்பிடுறாங்க, அவங்க கிழமைக்கு ஒருக்கா ஹோட்டலுக்கு போறாங்க, அவங்க வாரத்துக்கு ஒருக்கா கடைகளில் வேண்டி சாப்பிடுறாங்க. ஆனா எங்கட வீட்டுல தான் பூனை படுத்து கிடக்குது அடுப்புல, எங்கட வீட்டுல சமைக்க வழி இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்கட வீட்டுல உண்மைதான், பூனை படுத்து கிடக்குதான், சமைக்க வழி இல்லை தான், அங்க கடையில வேண்டி சாப்பிட வசதி இல்லை தான். ஆனால் அந்த வசதி வாய்ப்புகள் உள்ளவனை விட உன்னை செழிப்பாக்குகிற தேவ பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறது. அதை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, நீ அதை விசுவாசிப்பாயாக இருந்தால் காகத்தின் வாயில ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை போஷிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை என்றும் உள்ளது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. வருகிற நாட்கள் உங்களுடைய வீடுகளில் ஆகாரங்கள் பெருப்பிக்கிற அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பாஸ்டர் ஒரு சுண்டு அரிசியை ஜபிச்சுட்டு போட்டேன், கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட கிரியை செய்தார் என்று சொல்லி
அல்லேலூயா. ஆகாரத்தினால வருகிற புஷ்டியும் செழுமையும் ஆகாரம் இல்லாமலே கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நாங்கள் கவலைப்படாமல் விசுவாசிக்க வேண்டிய காரியம் அதே அதிகாரம் மத்தேயு 6:30-25 மறுபடியும் வாசிங்கள். மத்தேயு 6:25. அல்லேலூயா. நான் முடிக்க இன்னும் ஒரு 15 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. சோ பக்கத்துல இருக்க கையை கொடுங்க, ஒரு கையை கொடுங்க. கையை கொடுத்த முகத்தை பாருங்க. பிரதர் அல்ல சிஸ்டர் என்று சொல்லுங்க. பிரதர் அல்ல சிஸ்டர், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. வீட்டுல சண்டை பிடிக்காதீங்க. கர்த்தர் உங்களை உடுத்து வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதேம்மா. என்ன உடுப்பு உனக்கு வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அதுக்கு ஆண்டு அழகாக சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்களை அழகுபடுத்துகிற நான், இன்றைக்கிருந்து நாளைக்கு நெருப்பில போடப்படுகிற புல்லை அழகுபடுத்துகிற நான், என் பிள்ளையாகிய உன்னை அதிகமாய் அழகுபடுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். ஆண்டவற்ற பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. எந்த உடுப்பை போடுவது, எந்த வஸ்திரத்தை நான் உடுப்பது, நாங்க கவலைப்படுறதில்லை. ஆனா சேர்ச்சுக்கு வர மாட்டோம். ஏன் சேர்ச்சுக்கு வரல? உடுப்பு இல்ல. ஏன் சேர்ச்சுக்கு வரல? ட்ரவுசர் இல்ல. ஏன் அந்த கொண்டாட்டத்துக்கு போகல? நல்ல உடுப்பு இல்ல. உண்மையா உடுப்பு இல்லையா? உடுப்பு இருக்கு. நாங்க நினைக்கிற மாதிரி உடுப்பு இல்லை எங்களுக்கு. ஆனால் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், நாங்கள் போடுகிறது எந்த உடுப்பா இருந்தாலும் அந்த உடுப்பை கர்த்தர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். மார்க்கில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம், நீங்க இப்ப வாசிக்க வேண்டாம். யோவான் ஸ்நானகன் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் என்ன உடுப்பை போட்டிருந்தான் என்றால், ஒரு தோளுடைய அவன் போட்டிருந்தான். அவனுக்கு இருந்தது ஒரு தோல் உடுப்பு. அவனுடைய பிரசங்கம் என்ன? 2 வஸ்திரம் உள்ளவன் இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு வஸ்திரம் தான். அந்த ஒரே வஸ்திரத்தோடு தான் பிரசங்கம், அந்த ஒரே வஸ்திரத்தோடு தான் ஞானஸ்நானம் கொடுப்பது, அதே வஸ்திரத்தோடு தான் ஏரோதுவின் அரண்மனைக்கும் போய் பிரசங்கிக்க கூடியவனாக இருந்தான். அவனுடைய உடுப்புல அல்ல கிருபை, அவனுடைய உடம்புல கர்த்தர் கிருபையை வைத்திருந்தார். அதனால தேவன் சொல்லுகிறார், உயிர் இருந்தால் உணவு கொடுப்பேன், உடல் இருந்தால் உடலை மூடத்தக்க கிருபையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, அதை குறித்து நீ அங்கலாய்க்காத என்று ஆண்டவற்ற வார்த்தை சொல்லுகிறது. அடிக்கடி இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் சொல்லிக்கல அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். முஸ்லிம் பகுதியிலே, பாகிஸ்தான் பகுதியிலே ஆண்டவரை அறிந்த ஒரு மகள் மிஷனரியாக ஊழியர் செய்கிற ஒரு போதகருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து விட்டாள். ஞானஸ்நானம் எடுத்ததை அறிந்த அந்த குடும்பம் அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி கொல்லாதபடிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? குடும்பங்கள், சொந்த பந்தங்களை ஒன்று சேர்ந்து அவருடைய வஸ்திரங்களை கழட்டி நிர்வாண கோலமாய் எங்கேயாவது போய் அடித்து கலைத்து விட்டார்கள். அந்த இளம் பெண் தன்னுடைய நிர்வாணத்தை மூடி, எந்த அளவுக்கு மூடியும் அந்த அளவுக்கு மூடிக்கொண்டு மிகுந்த மனவேதனையோடு அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். எங்கே? தன்னுடைய போதகர் வீட்டை நோக்கி ஓடுகிறாள். ரோட்டில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். ஒரு மாதிரி ஓடி போதகர் வீட்டை தட்டின பொழுது முன்னுக்கு போதகர் வந்து பார்த்தார். நிலைமை கேவலமாக இருந்தது. உடனே உள்ளுக்கு அடுத்து கதவை போட்டினார். போதகர் அம்மா வந்து அவளுக்கு வஸ்திரங்களை கொடுத்தார். இந்த கதைகள் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் வந்து கதவில தட்டி கொண்டிருந்தார்களாம். இவங்க பயந்துட்டாங்க, இங்க தேடிக்கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி. போதர் எல்லாத்தையும் சமாளிச்சு கதவை திறந்த பொழுது கொஞ்சம் பேர் நின்று அந்த போதரை பார்த்து கேட்டாங்களாம், ஐயா, இந்த வழியால ஒரு தேவ தூதனை போல ஒரு பொம்பளை
நல்ல ஒரு வஸ்திரம், நல்ல ஒரு பிரகாசமான பொன் வஸ்திரம் தரித்துக் கொண்டு ஓடி வந்தது. அது எங்க போகுது? நாங்கள் பின்னுக்கு வந்தோம், உங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் வந்தது. அந்த தேவ தூதனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஹalleluya. அந்த பெண் அப்பொழுதுதான் கண்ணீரோடு கர்த்தரை துதித்தாள். நான் நினைத்தேன் என்னுடைய சரீரத்தை எல்லாரும் பார்த்து விட்டார்கள் என்று. ஆனால் தேவன் தன் பிள்ளையின் நிர்வாணத்தை யாருக்கும் காட்டாதபடிக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய உடம்புல கர்த்தர் கவனமாய் இருக்கிறார். உன்னுடைய சரீரத்தை நல்ல உடையால் மூடி காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உடுப்புல இல்லையே ஆசீர்வாதம், தேவ கிருபையிலதா, தேவ மகிமையிலதா, தேவ பிரசன்னத்திலதா ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். இது என்னண்டா, நான் முதல் கிழமை போறேன்டா புது உடுப்பு வேணும், கல்யாண வீட்டுக்கு போறேன்டா புது உடுப்பு வேணும், பிள்ளை பருவக்கு போறேன்டா புது உடுப்பு வேணும். அப்படி கேட்கிறவன் எல்லாம் அவிசுவாசியிலையும் கெட்டவன். ஹalleluya. புது உடுப்பு இருந்தா போடுங்க, கர்த்தர் தந்தா போடுங்க, போடாதீங்க நான் சொல்லல. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா, இருக்கிறத போடுங்க. ஆமென். உடுப்பில் என்று படுத்து கிடக்காதீங்க. ஆமென். உடுப்பில் என்று கொண்டாடத்துக்கு போகாம இருக்காதீங்க. ஆமென். எட்டுங்க சேட்டுன பட்டுன குத்துங்க, அப்பா என்ன ஆசீர்வாதம் என்று போங்க. அங்க ஒரு பேய்க்குட்டி நிக்கும். அந்த பேய்க்குட்டி கேட்கும், என்னடி கல்யாண வீட்டுக்கு இந்த சாரியோட வந்திருக்கிற? ஆமென் சொல்லுங்க. இங்கே பாரு, அவர் நேற்று எடுத்து தந்தவரடி. என்னது? நேற்று எடுத்து தந்தவரடி. உண்டு 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 எடுத்து தாரே. அது நீங்க நினைக்காதீங்க, வந்துட்டது. அல்லேலூயா. புருஷன் கேப்பான், என்னடி வந்துட்ட? நீ செய்யற வேற அவள் வந்திருக்கிறாள், நீ விட்ட என்ற மான மரியெல்லாம் கலண்டு போட்டது. என்னடி கலண்டு போனது? சில நினைக்க உடுப்புல மான மரியாதை இல்லையங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவ கிருபை, ஆமென். தேவ பிரசன்னம், ஆமென். தேவ வல்லமை, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. என்ற உடுப்பு பழசண்ட சொல்ற, தொட்டு பாரு 7 மண்டான்னு சொல்லுங்க. ஆமென். ஆண்டவற்ற பிள்ளைகள் போற உடுப்பு சும்மா நினைச்சீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவற்ற பிள்ளைகள் போடுகிற வஸ்திரத்தை கலட்டி போட்டால் வியாதிகள் சுகமா? ஆமென். ஆண்டவற்ற பிள்ளைகள் முகம் துடைச்ச லேஞ்சி எடுத்து தொட்டாலே அற்புதங்கள் நடந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. பேதுருவின் வஸ்திரத்திலே அற்புதம் நடந்தது. பவுலின் வஸ்திரத்திலே அற்புதம் நடந்தது. நீ போடுகிற வஸ்திரத்திலே ஆகவே கவலைப்பட வேண்டாம். உடுப்பு இல்லை, உடுப்பு இல்லை என்று சொல்ல வேண்டாம். உடம்பு இருக்கும் வரைக்கும் உடம்பை பாதுகாக்கிறது கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி பகுதியை கேட்பதற்கு முன்பதாக குயிக்காக எழுந்து நின்று ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு 3வது பகுதிக்காக நாங்கள் போகிறோம். அது ஒரு 10 நிமிடத்தில் சுருக்காக நான் முடித்து விடுவேன். முழு உள்ளத்தோடு என் பிள்ளைகளே கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கிற ஆகாரத்தை சந்தோஷமாய் சாப்பிடுங்க, இருக்கிற உடுப்பை சந்தோஷமாய் போடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல உடுப்பு என்று கவலைப்படாதீங்க. உடுத்துவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் வைத்து உயர்த்துகிறார். ஆகவே சாப்பிடுறதுக்கு உடுத்துறதுக்கு இரவல் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு உடுத்துறதுக்கு கடன் படக்கூடாது.
அல்லேலூயா. ஒரு கொஞ்சம் அரிசி தாரியா கொஞ்சம் புளி தாரியா கேட்க கூடாது, இருக்கிறத சமைக்க வேணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்து வீட்டுக்கு போக கூடாது, யாராவது சொல்லக்கூடாது இன்றைக்கு கூட முகத்துல பசி இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் நீ சாப்பிடுன்னு அந்த முகத்தை வாட்டி காட்டக்கூடாது. தேவனுக்குள்ள விசுவாசமா தைரியமா. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. எனக்கு உண்மையா நான் இந்த முடிக்கொண்டா மாறுது. ஆனா ஆண்டவருடைய சமத்துல ஏறினால என்ன கட்டுப்படுத்த இயலாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு ஊழியக்காரன் பிடித்தான், நல்ல பசியில இருந்தார். நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்லாது எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஏறல. ஒரு ஊழியக்காரன் குடும்பம் கத்தருக்குள்ள இருந்தாங்க, ஒரு பாடு வந்தது, நல்ல பசியில இருந்தாங்க, 3 நாள நல்ல சாப்பாடு இல்லை. ஆகவே இந்த ஊழியக்காரன் ஜெபிச்சு கொண்டே இருந்தார். ஊழியக்காரன் மனுஷி ஊழியக்காரன் தங்கச்சிக்கு போன் பண்ணி 3 நாள சமைக்கல மச்சாள் அப்படின்னு சொல்லிட்டா. 3 நாள் முடியல. ஊழியக்காரன் தங்கச்சி நிறைய சாப்பாடு சாமல் கொண்டு வந்தார். ஊழியக்காரன் பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார், தங்கச்சி நல்ல விஷயம் சாப்பாடு கொண்டு வந்தது, யார் சொன்னது இந்த சாப்பாடு கொண்டு வர சொல்லி? கர்த்தர் சொன்னாரா அல்லது யார் சொன்னார்? அவன் அந்த தங்கச்சி சொன்னாலாம், இல்லையண்ணா அண்ணி சொன்னவா 3 நாளா நல்ல சாப்பாடு இல்லையா. இந்த ஊழியக்காரன் என்ன சொன்ன தெரியுமா? வெளியே போ, வெளியே போ, அண்ணி கேட்டு சாப்பிடுற கூட்டம் இல்லை நான். ஆமென். கர்த்தர் சொன்னவை அண்ணி சொன்னா கொண்டு போ. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் அன்னைக்கு கொடுக்க வேணுமெண்டா கொண்டு அண்ணிதான் சொன்னா இது எனக்கு தேவையில்லை, அதுதான் நான் நீயும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் மூலமா தான் கர்த்தர் எங்களை போஷிப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னாதான் செய்ய வேணும். ஆமென். நான் வாயால சொல்லி எனக்கு வரக்கூடாது. ஆமென். நான் சாப்பிடல என்றது என்ற அப்பாவுக்கு தெரியும், நான் உடுத்தல் என்றது என்ற அப்பாவுக்கு தெரியும். என்ற அப்பா அனுப்பினால் சோத்திரம், மனுஷன் அனுப்பினால் நிண்டில இருந்து நீங்க வேண்டக்கூடாது. ஆமென். வாய் திறக்க கூடாது. ஆமென். நான் சமைக்கல என்று சொல்லக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படி ஒரு விசுவாசத்தோட இருந்து பாருங்க, எத்தனை அற்புதம் நடக்கும் என்று பாருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்போம். முதலாவது, உயிரை தந்த தேவன் உணவை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, உடம்பை தந்த தேவன் வஸ்திரத்தை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, சகோதரங்களே, எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை தந்த தேவன் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். 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 அதே மத்தேயு 6வது அதிகாரம் 32 என்ன சொல்லுகிறது? 6:32. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது நீ என்னை தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணு, என்னை விசுவாசி, எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைக்காக கவலைப்படாதே. கையை தட்டு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. இன்றைக்கு என்ன சாப்பிடுவேன், இன்றைக்கு என்ன உடுப்பேன் என்று கவலைப்படாது என்று சொன்ன தேவன், நாளைக்கு என்ற குடும்பத்தை யார் பார்க்கிறது என்று நீ கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாளைக்கு என்ற குடும்பம் என்ன நிலைமையில போகும் என்பதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது கர்த்தர் சொல்லுகிறார். நாளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையே, எங்களுக்கு ஆம்பளை சகோதரம் இல்லையே, எனக்கு புருஷன் இல்லையே, எனக்கு மனைவி இல்லையே, எனக்கு நல்ல சொந்த பந்தங்கள் இல்லையே, கூட பிறந்த சகோதரங்கள் இல்லையே என்று நீ கவலைப்படாத. இந்த வாழ்க்கையை கொடுத்த தேவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழவும் அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அம்மா, அப்பா, சகோதரா, சகோதரி, இந்த வாழ்க்கையை யார் தந்தது? ஆண்டவர் தந்தார். என்னை இந்த உலகத்தில் ஒரு குரங்காக கர்த்தர் அனுப்பவில்லை, ஒரு நாயாக அனுப்பவில்லை, ஒரு மனுஷனாக கர்த்தர் அனுப்பினார். வளர்ந்து வரும்பொழுது எனக்கு ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார். 3 பிள்ளை செல்வங்களை கர்த்தர் கொடுத்தார்.
தனியா நின்ற நான் இப்ப 5 பேரா இருக்கிறேன். தனியா இருக்கைகளை ஒரு செலவும் இல்லை. 250 ரூபாய் சம்பளம். தனியா இருக்கைகளை ஊழியம் செய்த 250 ரூபாய் பிரச்சனை இல்லை. அந்த 250 ரூபாய் அப்படியே பொன்னகர் சபையில வார சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உளுந்து பயறு வேண்டி திருச்சி கொடுப்பேன். கிடைச்ச 250 ரூபாய். அப்படித்தான் இந்த முதலாவது ஆகார ஊழியங்களை ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த செலவில்லை. 25 ரூபாய் தசமம் போக கொஞ்சம் காசுகள் போக ஒரு 100 ரூபாய் இல்ல 150 ரூபாய் எடுத்து என்னோடு கூட இன்னொரு 2 பேரையும் சேர்த்து உளுந்துகள் பயறுகள் வேண்டி வேலைக்கு வேண்டி எல்லாம் திரிச்சு வச்சு கிழமையில ஒரு பிள்ளைகளை குலைத்து கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது 5000 ரூபாய் இருந்தாலும் போதுமானது இல்லை, சமாளிக்க முடியாது. ஊழியங்களை எப்படி பார்ப்பது, சபையை எப்படி பார்ப்பது, பிள்ளைகளை எப்படி பார்ப்பது? காலை ஊழியத்துக்கு வலுக்கிட்டு நிற்கிற பிள்ளை கேட்கிறார், அப்பா டியூஷன் காசு கட்ட வேணும். இன்றைக்கு பிள்ளை சிம்பிளாக கேட்கும் 1050 ரூபாய் இன்றைக்கு கட்ட வேண்டிய பணம். அது ஒரு சர்வசாதாரணமாக அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த பணத்தை எப்படி சேமிப்பது என்பதுடைய அதனுடைய வேதனை எனக்கு தான் தெரியும். ஆனால் வாழ்க்கையை கொடுத்த தேவன், பிள்ளைகளை கொடுத்த தேவன் வாழ்க்கையை வாழவும் ஆசீர்வதிக்க வல்லவராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில மட்டும் அற்புதம் நடக்கும் என்று நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். இனியும் நடக்க போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். எல்லாத்துக்கும் தேவையான தேவைகளை சந்திப்பார். ஆமென். உதவி ஒத்தாசைகளை தருவார். ஆமென். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் இல்லை. ஆமென். காற்று உனக்கு தெரியாது, மழையும் உனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆகவே ஆண்டவற்ற பிள்ளைகள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது பணம், காசு. பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். பணம் என்றால் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி வரும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விசேஷமாக ஆண்டவற்ற பிள்ளைகள் வாழ்க்கைக்காக கடன் படக்கூடாது. லோனுகள், லீசிங்குகளுக்குள்ள, சீட்டுகளுக்குள்ள ஆண்டவற்ற பிள்ளைகள் சிக்கக்கூடாது. ஆண்டவரை விசுவாசித்து வாழ வேண்டும். நல்ல ஒரு சம்பவம் இருக்கான, எனக்கு நேரம் இருக்குது எனக்கு தெரியல, அதை நான் முடிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, அவன் மரித்த பொழுது அவருடைய மனைவி கடனாளியாய் போகிறாள். அவன் சாகும் பொழுது அவன் ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறது, தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சாகக்கில தன்னுடைய மனுஷி பிள்ளைகளுக்கு கடனை சேர்த்து வைத்து செத்து விட்டான். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான், கட்டுவேன் கட்டுவேன் நினைச்சிருப்பான். திடீரென்று அவனுடைய ஜீவன் போகும் பொழுது மனுஷி பிள்ளைகள் கடனாளிகளாய் போனார்கள். நானும் நீயும் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் பொழுது யாரையும் இந்த உலகத்தில் கடனாளிகளை விடக்கூடாது என்ற விசுவாசம் உள்ளவர் மட்டும் கையை தட்டி நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கடன் படவே கூடாது. கடன் பட்ட பிறகு இவன் செத்ததை கேள்விப்பட்டு கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான்? மனுஷி பிள்ளைகளை அடிமையாக்க வருகிறான். அவன் வந்து சொல்றான், மனுஷிய பார்த்து சொல்றான், இங்க பாரு, உங்க புருஷன் கடன் வேண்டி செத்துட்டான், கடனை விட்டுருவன்னு நினைக்காத, இன்னும் ஒரு 2-3 நாள் தாரேன், அதுக்குள்ள கடனை கட்டு, இல்லாட்டி நீயும் உங்க பிள்ளைகளும் இந்த வீட்டில் வந்து வேலை செய்ய வேண்டும். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் யார்கிட்ட கடன் பட்டிருக்கிறான்? ஒரு மனசு சரியில்லாதவன். மனுஷி பிள்ளைகளை காசுக்காக அடிமையாய் கொண்டு போகிறவன் போய் கையேந்தி நிற்கிறான். எவ்வளவு கவனம்! ஆண்டவற்ற பிள்ளைகள் கண்ட நின்றவர்கிட்ட எல்லாம் அடிமைப்படக்கூடாது. அடிமைப்பட வேண்டியது கர்த்தர் ஒருவருக்கு. கையை தட்டுங்க, கர்த்தர் ஒருவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவற்ற சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அடிமையாக உன்னை ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் தலகுனிய விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர், எனக்கு இவ்வளவு தேவை இருக்குது, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, என்ன கைவிடாதேங்க என்று சொல்லி கதறி கதறி நீ ஜெபிச்சால் ஆண்டவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார், விட்டு
விலகவும் மாட்டார். ஆமென். ஆனா இவன் அதை செய்யல, கடனை வேண்டினான். இப்ப மனுஷிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நல்ல மனுஷி உடனே எலிசாவிட்ட போகிறாள். எலிசா என்பது தேவனுக்கு அடையாளமா இருக்கிறது. போய் சொல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்யறதப்பா, கடன் கட்டேனாம இருக்குது ஆண்டவரே, ஆண்டவர்கள வாழ்க்கை அழிய போறது. அப்ப தேவன் பதில் வருகிறது, உன்னிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை வீட்டு அறைக்குள்ள போய் ஊற்று, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உண்மையா கடன் தீர வேணும் என்றால் உலகத்தான் சொல்லுவான், இன்னொரு போய் கடன் வேண்டு, இந்த ஆள்கிட்ட மாறி அவருக்கு கொடு, பிறகு அவருக்கு இன்னொருட்ட மாறண்டு ஐடியா சொல்லுவாங்க. இலங்கை வங்கியில வேண்டுனா போய் HNB-ல வேண்டுவாங்க, HNB-ல வேண்டனுக்கு சம்பத்துல வேண்டுவாங்க, மல்லாவில இருக்கிற எல்லா வங்கிக்கும் போகண்டு சொல்லுவாங்க, மலர் மகள்கிட்ட போகண்டுவாங்க, அந்த அடைவு பிடிக்கிறதுக்கு போ, இந்த அடைவு பிடிக்கிறதுக்கு போண்டுவாங்க. ஆனா தேவன் சொல்லுகிறார், கடன் கட்ட நீ வெளியே அல்ல, கடன் கட்ட நீ உள்ளுக்கு போ, உள்ளுக்கு போ, உள்ளுக்கு போ, கையை தட்டி உள்ளுக்கு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சந்திக்கப்பட வேண்டுமா, குறைவுகள் நிறைவாக வேண்டுமா, தேவ சமூகத்தை நாடு என்று கர்த்தர் சொன்னார். அவளும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து தன்னிட்ட இருந்த அந்த காப்போத்தில் எண்ணெயோ ஒரு போத்தில் எண்ணெயோ, எனக்கு வடிவ அளவு தெரியாது, அந்த எண்ணெயை, அப்பா உமக்கு நன்றி, என் கணவன் கடன் பட்டு எங்களை அடிமையான நிலைக்கு விட்டு விட்டு போனான், ஆனாலும் இன்றைக்கு நீர் அற்புதத்தின் மூலமாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி அந்த எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரங்களுக்கு ஊற்றுகிறாள். என்ன அற்புதம், என்ன அதிசயம், ஊற்ற ஊற்ற எண்ணெய் குறையாமல், இந்த 10 லிட்டர்கள் ஊத்துகிறாள். என்ன இருக்குது, மூத்த பிள்ளை இரண்டாவது உள்ள அந்த பிள்ளைகள் அடுத்த பாத்திரத்தை கொடுக்கறாங்க, அடுத்த பாத்திரத்தை கொடுக்கறாங்க, அம்மா ஊத்துறா. அப்படி மனசு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கும். கர்த்தர்களுக்கு அற்புதம் செய்கிறார்கள். எல்லாத்தையும் ஊத்தி ஊத்தி இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச பொழுது அவள் கேட்கிறாள், வேற ஏதாவது பாத்திரம் இருக்காண்ட? அவ பிள்ளை சொல்லுது, அம்மா எல்லா பாத்திரமும் நிரம்பி விட்டது. இல்லை என்று சொன்ன பொழுது அந்த பாத்திரத்தை பார்த்த பொழுது எண்ணெயும் முடிந்து போனது. ஆகவே அவள் என்ன செய்தால், உடனே அந்த எண்ணெயை விற்கவில்லை, அந்த எண்ணெயெல்லாம் மூடி பத்திரப்படுத்தி விட்டு திருப்ப தேவனிட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்கிறது, எண்ணெய் இவ்வளவாய் நிரம்பி விட்டதே. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், அதை வில் மகளே, அதை விற்று நீ கடனை கட்டிட்டு மிஞ்சிறத வச்சு நீ வாழ்க்கையை நடத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையை நடத்துறதுக்கு கர்த்தர் மிஞ்ச பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 ரூபாய் எடுத்தாலும் அதுல மிச்சத்தை கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாசமா வேலை இல்லையா, மிச்சம் கர்த்தர் கொடுப்பார். தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். கவலைப்படாதிருங்கள், உயிர் இருக்கும் வரைக்கும் உணவு கிடைக்கும், உடம்பு இருக்கும் வரைக்கும் வஸ்திரம் கிடைக்கும், வாழ்க்கை இருக்கும் வரைக்கும் தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களை போஷிக்கிறது ஆண்டவற்ற வேலை. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது ஆண்டவற்ற வேலை. ஆமென். அவர் கட்டாயம் உங்களை போஷிப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றார், குருவிக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் நான், உனக்கு தர மாட்டேன் என்று சொல்றேன். ஆமென். வாழ்க்கை இருக்குதா, தேவையை சந்திப்பா. ஆமென். தேவையை சந்திப்பா. ஆமென். தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். உனக்கு தீங்கு ஒன்று செய்து கொள்ளாது. ஆமென். உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாது. ஆமென். ஐயோ எங்களுக்கு ஒரு வழியும் இல்லைன்னு செத்து போகாது. ஆமென். குளத்துக்குள்ள போய் விழாத. ஆமென். வாகனத்துக்கு குறுக்க நிக்காத. ஆமென். ட்ரெயினுக்குள்ள போய் விழாத. ஆமென். கர்த்தர் அற்புதமா உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.